ஏமா புருஷன் கோபமா கத்துறான்னு நீயும் எதிர்த்து அவன மாதிரியே கத்துனா அதுக்கு அவன் ஏன் ஒரு பொண்ணை கட்டிக்கணும்? ஒரு பையனையே கட்டி இருக்கலாம்ல. எப்பவும் சொல்ற மாதிரி பசங்க கடவுளோட ரொம்ப பலவீனமான படைப்பு. வெளிய பார்க்க கல்லு மாதிரி இருந்தாலும் உள்ள அவங்க ஒரு குழந்தை மாதிரி. ஆனா பொண்ணுங்க வெளிய குழந்தை மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள கல்லு மாதிரி ஸ்ட்ராங். இப்ப உன் புருஷன் அப்படிங்கிற பாறைய சுத்தியல வச்சு உடைக்க போறியா இல்ல தண்ணிய வச்சு மெதுவா கரைக்க போறியா? நீ உடைக்க நினைச்சா குடும்பம் சிதறிடும். ஆனா கரைக்க நினைச்சா இந்த முரட்டு ஆம்பளை கூட உன் காலுக்கு அடியில பனிக்கட்டி மாதிரி உருகிடுவான். நான் என்ன குறைச்சலான்னு நீயும் மீசைய முறுக்குனா வீடும் விளங்காது, நிம்மதியும் இருக்காது. ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாரு. காட்டையே மிரட்டுற சிங்கத்தை கூட ரிங் மாஸ்டர் அசால்ட்டா கையாளுறாரு. அப்படிப்பட்ட மிருகத்தையே அடக்க முடியும் போது உன் புருஷனை உன்னால சத்தம் போடாம அடக்க முடியாதா என்ன? அதுக்காக உன்னை அடங்கி போக சொல்ற விதத்துல சொல்லு. ஜெயிக்கிறதுக்கு கத்தணும்னு அவசியம் இல்ல. கனிவா இருந்தாலே ராஜ்யம் உன் கைக்குள்ள.